இன்னைக்கு வந்து கீர்த்தி சுரேஷோட தல பொங்கலை கீர்த்தி சுரேஷோட சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாரு. விஜய் வந்து ஒரு நடிகனா இருந்தா யார் வீட்டுக்கு வேணாலும் போட்டும். ஒரு நடிகை, இது வந்து ஒரு நடிகையினுடைய தல பொங்கல், அப்படிதான் நம்ம பார்க்கணும். பொதுமக்கள் என்ன பார்வையில் பார்ப்பாங்க? கீர்த்தி சுரேஷ் ஒரு தமிழ் படத்தில் நடிக்கிற நடிகை, அந்த நடிகையினுடைய தல பொங்கல் அப்படிதான் பார்ப்பாங்க. ரசிகர்களை நீங்க ஏமாத்துற மாதிரியான விஷயங்கள் தான் இதெல்லாம். அதாவது இந்த வருஷம் தல பொங்கல் எத்தனை பேர் நம்மளுடைய தாவேக்காவோட தொண்டர்கள் கொண்டாடுறாங்க, ஒரு லிஸ்ட் எடுங்க. அவங்களுக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் கொடுத்து பொங்கல் வடை எல்லாம் சொல்லி சிறப்பித்து அந்த விழாவில் கொடுங்களேன். அந்த விழாவில் நீங்கள் கரும்பு கடித்து அவங்களுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. அப்போ எப்படி அது வந்து இனிப்பான பொங்கலாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? ஆஹா, விஜய் வந்து நம்மளோட தொண்டர்களுடைய தலைப்பொங்கலோட அவரும் கலந்துக்கிறாரு. சார், ஒரு தலைவன் தொண்டர்களோட தொண்டர்களாக இந்த தலைப்பொங்கல் இருக்கிறவங்களோ இல்லை பொங்கல் விழாவோ கொண்டாடுறது எவ்வளோ சிறப்பான விஷயமா இருக்கும். ஒரு நடிகையினுடைய தனிப்பட்ட ஒரு பர்சனல் விழாவாக இதை பார்க்குறோம். அவங்களுடைய குடும்ப விழா இது. அந்த விழாவில் இவர் போய் கலந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை, கலந்துக்கிறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப கேளிக்கையாக இருக்குது, ரொம்ப கேலி கூத்தாக மாறிட்டு வருது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணணும். இவருடைய சக நடிகர் காம்படிட்டராக இருக்கிற அஜித்குமார், தலை என்று கொண்டாடப்படுகிறவர், அவர் இன்னைக்கு துபாயில் போய் 3வது எடுத்த கார் ரேஸில் வெற்றி அடைஞ்சு அவர் வந்து இந்த பொங்கலை வந்து அவருடைய தலை பொங்கலாக மாற்றிட்டார். வரும்போது என்ன கொண்டு வராரு? நேஷனல் ஃப்ளாக், நம்மளுடைய இந்திய கொடியை வந்து சுமந்துட்டு வராரு, ஸ்டேடியத்தில் சுற்றி வராரு. இதெல்லாம் வந்து எவ்வளோ ப்ரௌட். அதாவது வந்து ஒரு ப்ரௌட் இந்தியன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒரு இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த ஒரு நடிகராக இன்னைக்கு வந்து அவரை பற்றி பேசுகிறாங்க. அவர் மேலே இந்த விமர்சனங்கள் இருக்கா? எந்த விமர்சனம் இல்லாமல் இருக்காரு. அவருக்கு இருக்கிற மெச்சூரிட்டி விஜய்க்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவர் வந்து இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். என்னுடைய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு. நடிகை கீர்த்தி சுரேஷோட தலைப்பொங்கல் போய் விஜய் கலந்துக்கிட்டாரு, தொண்டர்களோட பொங்கல் விழா கலந்துக்காம வந்து நடிகையோட கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்திருக்கு. அதாவது சர்ச்சையில் சிக்கிறதுக்குன்னு 2-3 பேர் இருக்காங்க. அதில் ஒன்று நயன்தாரா தான் பொதுவாக சர்ச்சையில் சிக்குவாங்க. அவரோட கூட வந்து விக்னேஷ்வன், அவர் ஒரு விதத்தில் அவர் டிசைனாக சர்ச்சையில் சிக்குவார். இப்போ வந்து விஜயும் சர்ச்சையில் சிக்க ஆரம்பிச்சிட்டார். அதாவது வந்து இது எல்லாருமே என்னென்னா நகைச்சுவையாக பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இப்படி வந்து ஒரு நடிகையினுடைய தலைப்பொங்கலுக்கு போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏன் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அதாவது வந்து முதல்ல இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பேசிட்டு நம்ம இதுக்குள்ளே போவோம் இந்த மேட்ருக்குள்ளே. அதாவது என்னென்னா, சமீபத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக வெள்ளம் வந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து விஜய் வந்து நேரில் போயோ இல்லை அவங்களுக்கு ஆறுதலோ எதுவுமே சொல்லவே இல்லை. அதுக்கு பதில் அவர் என்ன பண்ணார்னா, பனையூர் ஆஃபீஸில் கூப்பிட்டு ஒரு 40-50 பேரை, அது என்ன 40-50 பேர்னு கணக்கு தெரில, அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு 40-50 பேரை தன்னுடைய பனையூர் ஆஃபீஸ் கூப்பிட்டு ஏதோ பிரியாணிலாம் கொடுத்து அவர் வந்து ஏதோ, அதாவது வந்து பரிசு பொருட்கள் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாமா, இல்லை வந்து நிவாரண பொருட்கள் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாமா, அது எப்படின்னு தெரியல. நம்ம வந்து எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அது வேடிக்கையாக தான் அவர் பண்ண மாதிரி தெரியுது. அது வந்து ஒரு சீரியஸாக பண்ண மாதிரி தெரியல. ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் ஆயிட்டார். இப்போ கட்சியினுடைய தலைவராக இருக்கிற இவர் களத்தில் போய் இறங்கி பணியாற்றணும். அந்த வெள்ளத்தில் இருக்கிற மக்களை நேரடியாக போய் சந்திச்சிருந்தா இன்றைக்கி அவருடைய பேர் எவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கும், எவ்வளோ அவருக்கு மரியாதை கிடைச்சிருக்கும், ஒரு தலைவராக அவரை பார்ப்பாங்க. இப்போ இந்த மாதிரி அவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இதே தருணத்தில் வந்து தனி விமானத்தில் திரிஷாவோட போய் கோவாவில் கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வந்தார். அப்போ கூட நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு. இது தேவையா? இப்படி வந்து தனி விமானம் எடுத்துகிட்டு போய் ஒரு நடிகையினுடைய திருமணத்துக்கு அங்கே போய் அட்டன் பண்ணிட்டு வரணுமா? அப்படிலாம் நிறைய கேள்விகள் வந்துச்சு, சர்ச்சைகள் வந்துச்சு, நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அது ஒரு பக்கம் எடுத்து வைப்போம். அவர் வந்து கூட நடித்த நடிகை, அவங்களுடைய திருமணத்துக்கு அவங்க அழைச்சிருக்காங்க. இவர் ஒரு கூட சக நடிகருங்கிற பேரில் அவங்களோட திருமண விழாக்கு போயிருந்தாங்க. கோவாவில் நடந்ததுனால அவர் போனார், அங்கே போனார் தனி விமானத்தில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கீர்த்தி சுரேஷோட தலை பொங்கலை கீர்த்தி சுரேஷோட சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு
இருக்கிறாரு. அதனுடைய வீடியோஸு, ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டு இருக்கு. சார் நான் சொல்கிறேன், விஜய் வந்து ஒரு நடிகனாக இருந்தால் யார் வீட்டுக்கு வேணாலும் போட்டும். ஒரு நடிகை, இது வந்து ஒரு நடிகையினுடைய தலப்பொங்கல், அப்படி தான் நம்ம பார்க்கணும். பொதுமக்கள் என்ன இப்போ பார்வையில் பார்ப்பாங்க, கீர்த்தி சுரேஷ் ஒரு தமிழ் படத்தில் நடிக்கிற நடிகை, அந்த நடிகையினுடைய தலப்பொங்கல் அப்படி தான் பார்ப்பாங்க. இவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர், தாவேக்கான ஒரு கட்சியோட தலைவர், மாநாட்டெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிட்டாரு. இப்போ எலெக்ஷனே உங்களுக்கு வந்து இன்னும் அடுத்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற அடுத்த ஜனவரிக்குலாம் எலெக்ஷன் வந்து தீவிரமாக அனௌன்ஸ் பண்ணி தீவிரமான எலெக்ஷன் கேம்பெயின்லாம் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுக்குள்ளே என்ன வியூகம் இவர் வகுத்து வச்சிருக்காரு அப்படின்னு தெரில. ஆனால் இவரை நம்பி அதாவது லட்சக்கணக்கான ரசிகர்கள் தொண்டர்களா மாறி தாவேக்காக்கு விஜய வெறித்தனமா நம்பி போறாங்க. விஜயை வந்து ஒரு சிஎம்மா கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற அளவுல வெறித்தனமா இருக்காங்க. ரைட். அந்த ரசிகர்களை நீங்க ஏமாத்துற மாதிரியான விஷயங்கள் தான் இதெல்லாம். அதாவது இப்படி நீங்க நடிகனா இருந்து எந்த நடிகை வீட்டுக்கு போனாலும், இல்லை எந்த தல பொங்கல் போனாலும், தல தீபாவளிக்கு போனாலும், இல்லை வேற எந்த பிரைவேட் ஃபங்க்ஷன் போனாலும் யாரும் உங்களை விமர்சனம் பண்ண போறதில்ல, கேட்கவும் போறதில்ல, கேட்குற உரிமையும் கிடையாது. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர், கட்சியினுடைய தலைவர்னும் போது நீங்கள் வந்து மக்களுடைய தலைவராக மாறுறீங்க. மக்கள் தலைவராக நீங்கள் மாறும்போது மக்கள் உங்கள் மேலே விமர்சனங்களும் கேள்விகளும் கண்டிப்பாக வைக்கத்தான் செய்வாங்க. இது எப்படின்னா, இது ஒரு கேலி கூத்தா எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எல்லாருமே இப்போ பாருங்கள் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே இதை விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க. நிச்சயமாக விமர்சனம் பண்ணவும் செய்யணும். ஏன் விஜய்க்கு இது புரிய மாட்டேங்குது? அதாவது வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக வந்தவங்க. ஏன்னா அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ஒரு நடிகராக இருந்து தான் அவர் இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவருடைய அடையாளம் என்னன்னா நடிகர் தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து கிடையாது. இப்போ அவரே சொல்லிட்டாரு, 69ஓட நான் சினிமாவில் நடிக்க போகிறதில்ல, முழு நேர அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறார். முழு நேர அரசியலுக்கு வர ஒரு தலைவனுடைய செயல்பாடு இப்படி தான் இருக்குமா? எனக்கு கேலி குத்தா இருக்குது. தமிழர்களோட பண்டிகை பொங்கல். பொங்கல் பண்டிகையில் வந்து போய் கலந்துக்கிறவர் ஒரு வெள்ளை வேஷ்டி, இல்லை ஒரு வெள்ளை சட்டை, இல்லை பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை ஏதோ ஒன்று போட்டு ஒரு தமிழ் கலாச்சாரத்தோடு போயிருந்தால் கூட பரவாயில்ல. அவர் ஏதோ வந்து கோவாவில் வந்து ஜாலியாக பீச் பக்கம் சுற்றி பார்க்க போகிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமை போட்டு ரொம்ப கேஷுவலாக இறங்கி வந்து அதில் வந்து அரிசி எடுத்துலாம் போடுறாரு. நான் என்ன கேட்குறேன், பொங்கல் விழாக்கு யாராவது கருப்பு சட்டையோடு போவாங்களா? சரி, அதை கூட விடுங்க. சரி, ஏதோ ஒரு சட்டையோடு போனார், அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் அப்படின்னு விட்டுருங்க. இப்போ அந்த அரிசி, அதாவது பொங்கல் வைக்கிற பானையில் இவர் அரிசி எடுத்து போடுறாரு. அதான் அந்த வீட்டினுடைய உறுப்பினர்கள் செய்ய வேண்டிய விஷயம். அதாவது கீர்த்தி சுரேஷனுடைய தாயாரோ, இல்லை அவர் திருமணம் செய்திருக்கிற மணமகனோட தாயாரோ, இல்லை அக்கா தங்கச்சிகளோ யாராவது செய்ய வேண்டிய ஒரு வீட்டு சடங்கு அது. இந்த வீட்டு சடங்குல இவர் போய் இப்ப அரிசி எடுத்து பானையில போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பொதுமக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்கள் தானே நாளைக்கு ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுக்கணும். உங்களுடைய அரசியல் பார்வை எப்படி இருக்கு? அதாவது பலமா இருக்கா, பலமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கணிப்புக்கே வர முடியல. உங்களை எந்த கணிப்பு கொண்டு வருவாங்க? உங்களை தலைவரா பார்ப்பாங்களா, நடிகனா பார்ப்பாங்களா, இல்லை நீங்க இந்த மாதிரிலாம் பண்றதுனால ஒரு விளையாட்டு பிள்ளையா பார்ப்பாங்களா? உங்களுக்கு எந்த மெச்சூரிட்டியும் இல்லைன்னு பல பேர் உங்களை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இவர் வந்து இந்த விமர்சனங்களை எல்லாம் பார்க்குறாரா பார்க்கலையானே தெரியல. அவரா இனிமையாவது, அதாவது யாருனுடைய அட்வைஸ் பேரில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரில. அவருடைய ஒரே கட்சி அடையாளம் விஜய்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்தா தான் இருக்குது. புஷி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் இங்கே மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவனாக தான் இருக்கிறார். அவரை தலைவனே நம்ம சொல்ல முடியாது. அவர் எந்த கேட்டகரியிலையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தொண்டனாகவும் சொல்ல முடியாது, தலைவனாகவும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கேட்டகரியில் புஷி ஆனந்த் கண்ட்ரோல்ல விஜய் வந்துட்டாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இப்போ எழ ஆரம்பிச்சிருச்சு. அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வரத்தான் செய்யும். ஏன்னா தன்னிச்சையா ஒரு தலைவன் முடிவெடுக்கிறதுக்கும் ஒரு கூட இருக்கிற ஒருத்தர் கேட்டு முடிவெடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் தலைவனாக மக்கள் முன்னாடி நீங்கள் ப்ரொஜெக்ட் ஆக போகிறீங்களா, இல்லை இன்னொரு எடுப்பார் கைப்பள்ளியாக நீங்கள் வந்து உங்களை வந்து காட்டிக்க போகிறீங்களா எனக்கு தெரியல. இதே இடத்துல இந்த மாதிரி விழாக்களை எல்லாம் வந்து இப்போ வர விமர்சனங்களே அட்லீஸ்ட் விஜய் வந்து காதில் எடுத்துக்கிட்டு, எதையுமே காதில் எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல, காதில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தவறுகளை வந்து விஜய் வந்து தவிர்க்கணும். போகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. தலைவன், அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு கட்சி தலைவனானதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி விழாக்களில், அதுவும் ப்ரைவேட் விழாக்களில் ரொம்ப ஓப்பனாக போய் கலந்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அப்படி தான் நான் சொல்ல வரேன். தவிர்த்தா தான் இந்த மாதிரி விமர்சனங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். தவிர்க்கிறது நல்லது. இன்னொரு விஷயம் சார், இந்த இடத்துல நான் ஒரு சுவையான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது வந்து இந்த ஆண்டு இந்த வருஷம் தல பொங்கல் எத்தனை பேர் நம்மளுடைய தாவேக்காவோட தொண்டர்கள் கொண்டாடுறாங்க, ஒரு லிஸ்ட் எடுங்க. ஒரு 100 பேர் இருக்காங்களா, 150 பேர் இருக்காங்களா, 200 பேர் இருக்காங்களா, அவங்கள வந்து
அவங்களுடைய பணவரி ஆஃபீஸ் கொண்டாங்க, அவங்கள வர சொல்லுங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பரிசுகள் கொடுங்க, அவங்களுக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் கொடுத்து பொங்கல் வடை எல்லாம் சொல்லி சிறப்பிச்சு அந்த அந்த விழாவில் கொடுங்களேன். அந்த விழாவில் நீங்கள் கரும்பு கடித்து அவங்களுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. அப்போ எப்படி அது வந்து இனிப்பான பொங்கலாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், ஆஹா விஜய் வந்து நம்மளோட தொண்டர்களுடைய தலைப்பொங்கலோட அவரும் கலந்துக்கிறாரு. சார், ஒரு தலைவன் தொண்டர்களோட தொண்டர்களா இந்த தலைப்பொங்கல் இருக்கிறவங்களோ இல்லை பொங்கல் விழாவோ கொண்டாடுறது எவ்வளோ சிறப்பான விஷயமா இருக்கும். ஒரு நடிகையினுடைய தனிப்பட்ட ஒரு பர்சனல் விழாவாக இதை பார்க்குறோம். அவங்களுடைய குடும்ப விழா இது. அந்த விழாவில் இவர் போய் கலந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை, கலந்துக்கிறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப கேளிக்கையாக இருக்குது, ரொம்ப கேலி கூத்தாக மாறிட்டு வருது. இதே இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணணும். அது என்னன்னா, இவருடைய சக நடிகர் காம்படிட்டராக இருக்கிற அஜித் குமார், தலை என்று கொண்டாடப்படுகிறவர், அவர் இன்னைக்கு துபாயில் போய் 3வது எடுத்த கார் ரேஸில் வெற்றி அடைஞ்சு அவர் வந்து இந்த பொங்கலை வந்து அவருடைய தலை பொங்கலாக மாற்றிட்டார். இப்போ வந்து அந்த 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 ஸ்டேடியத்தில் துள்ளி குதிச்சு ஓடி வராரு. அப்படி ஒரு ஆர்வம், அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு குழந்தைத்தனம் அவர் முகத்தில் இது வரைக்கும் ரசிகர்கள் பார்த்ததே இல்லை. முதல் தடவையாக பார்க்குறாங்க அஜித்குமார். அப்படி அது மட்டும் இல்லை, நான் வரும்போது என்ன கொண்டு வராரு, நேஷனல் ஃப்ளாக், நம்மளுடைய இந்திய கொடியை வந்து சுமந்துட்டு வராரு, ஸ்டேடியத்தில் சுற்றி வராரு. இதெல்லாம் வந்து எவ்வளோ ப்ரௌட், அதாவது வந்து ஒரு ப்ரௌட் இந்தியன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒரு இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த ஒரு நடிகராக இன்னைக்கு வந்து அவரை பற்றி பேசுகிறாங்க. அவர் மேலே இந்த விமர்சனங்கள் இருக்கா? எந்த விமர்சனம் இல்லாமல் இருக்காரு. அவருக்கு இருக்கிற மெச்சூரிட்டி விஜய்க்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவர் வந்து மிக மெச்சூர்டாக நடந்துக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் விஜய் வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக இதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தெரியுது. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. அறுவடை பண்ணுறாங்க இல்லையா, அந்த அருவாள் எவ்வளோ கூர்மையானது, அதை விட பல மடங்கு கூர்மையானது அரசியல். அந்த அரசியலில் நீங்கள் போய் மற்றவங்களோட பேச்சை கேட்டு பலிகடா ஆயிடாதீங்க. இந்த இடத்துல நம்ம வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணணும். நம்ம எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறது தான் நியாயமான விஷயம். விஜய் அதை காதில் எடுத்துக்கிறாரா எடுத்துக்கலையான்றது வேறு விஷயம். ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து விஜய்க்கு நல்ல வழி காட்டணும். தலைவராக வரணும், நாட்டுக்கு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். எல்லாம் அவருடைய நல்ல எண்ணங்கள்லாம் நம்ம வரவேற்கிறோம், நம்ம அவரை பாராட்டுறோம், நம்ம அவரை விரும்புகிறோம், நேசிக்கிறோம். அதெல்லாம் வேறு விஷயம். அவருடைய நடவடிக்கைகள் அவரை வந்து வீழ்ச்சிக்கு கொண்டு போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு, எடுத்து பேச வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள், தொண்டர்களோட வந்து பொங்கல் கொண்டாடுங்க, ஏன் நடிகையோட கொண்டாடுறீங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி முதல் ஆடியோ வெளியானது. அதில் அவருடைய ஆலோசகர், தாவேகாவோட ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி வந்து கட்சி நிர்வாகியிடமோ யாரிடமோ பேசுகிற மாதிரி, புஷி ஆனந்த் அவர்கள் பற்றி பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ வந்தது. அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் விஜய் அவர்கள் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அடுத்த ஆடியோ சமீபத்தில் வந்திருக்கு. இந்த ஆடியோக்கள் வந்திருக்க சூழலில் தான் வந்து கட்சி விஜய் கண்ட்ரோலில் தான் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்க சூழலில் தான் இந்த மாதிரியான விழாக்களை கண்டுக்கிறார் இல்லையா? ஸோ அவருக்கு வந்து கட்சி முக்கியம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியே எழுந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த ஆடியோலாம் வந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, விஜயினுடைய ஆளுமை, அதாவது அவருடைய கண்ட்ரோலில் இந்த கட்சி தாவேக்கா இருக்கிற மாதிரி தெரியல. வெளிப்படையாக சொன்னால் இது வேற ஒருத்தருடைய ஆளுமையில் இருந்துகிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இவர் வந்து ஒரு எடுப்பார் கைப்பிள்ளையாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. புஷி ஆனந்த் தான் நான் வெளிப்படையாக சொல்கிறேன். புஷி ஆனந்த் வந்து அந்த ஜான் ஆரோக்கியசாமி கூட சொல்லியிருக்கிறாரு, பாண்டிச்சேரியினுடைய முதல்வராக ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசையாக இருக்குது புஷி ஆனந்துக்கு. அதனால் விஜயை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாரு. புஷி ஆனந்த் சார் விஜயோடு இருக்கிறதுனால தான் புஷி ஆனந்த் எல்லாத்துக்கும் தெரியும். விஜயோட இல்லாமல் இருந்திருந்தால் புஷி ஆனந்த் யாருக்குமே தெரியாது, யாருமே அறியப்படாத ஒரு நபர் தான் புஷி ஆனந்த். உண்மையும் அதுதானே, அதை தானே நம்ம பேசணும். அப்படி இருக்கும்போது விஜயோட இணைஞ்சு ஒரு பேரை கிரியேட் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு ஒரு செல்வாக்கையும் ஒரு புகழையும் அவர் தேடிக்கிறார் விஜயோட சேர்ந்து. அது நாளைக்கு அவருக்கு பாண்டிச்சேரி அரசியலுக்கு பயன்படுத்துறதுக்கான முயற்சிகள் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஜான் ஆரோக்கியசாமி அந்த ஆடியோவில் சொல்லியிருக்கிறாரு. இது இல்லாமல் விஜயை பற்றின சில விமர்சனங்கள் கூட அந்த ஆடியோவில் வந்திருக்கு. நம்ம ரொம்ப பர்சனலாக போக வேண்டாம். அதாவது வந்து அப்போ எனக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்குன்னு ஒருத்தர் சொன்ன மாதிரியும், அப்போ உங்கள் தலைவருக்குன்னு கேட்கும்போது அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரியும் ஒரு ஆடியோவில் இருக்குது, ஆடியோ பதிவில் அப்படி இருக்குது. நம்ம வந்து பர்சனலாக போக வேண்டாம். கெட்ட பழக்கங்கள் அப்படின்னும் போது அது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக வேணாம். எதனா சில விஷயங்கள் பர்சனல், எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு மைனஸ் ப்ளஸ்லாம் இருக்கும், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோன்னா, பொது மேடை பொது வெளியில் நீங்கள் கட்சி தலைவராக வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களை வந்து சரியான பாதையில் கொண்டு போகலைன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசியலை நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக, அவ்வளோ சுலபமாக, அவ்வளோ ஈஸியாக பிடிச்சிட முடியாது.
பயங்கரமான ஒரு தளத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு அதனுடைய மெச்சூரிட்டி இல்லாமல் நீங்கள் செயல்படுறீங்களா, இல்லை மெச்சூரிட்டியாக தான் செயல்படுறீங்களா, எனக்கு புரியல. ஏன் அப்படின்னா, இப்போ இன்னும் ஒரே ஒரு வருஷத்துக்குள்ளே அவர் வந்து அரசியல் பார்வையை நோக்கி போகணும். இன்னும் அந்த 69 படமே முடியல. இன்னும் நீங்கள் படத்தை முடிக்கணும். படத்தை முடிச்சு அந்த படம் வந்து ஒரு ப்ரொமோஷனாக மாறணும். அதாவது வந்து நீங்கள் அரசியலுக்குள்ளே வர்றதுக்குள்ளே அந்த படம் ரிலீஸ் ஆகணும். அப்போ தான் அது ஒரு ஒரு ப்ரொமோஷனாக உங்களுக்கு மாறும். நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ரொம்ப குறுகிய காலம் தான் சார் இருக்குது. இந்த குறுகிய காலத்துக்குள்ளே முதல் தடவையாக அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க. ஏற்கனவே இருக்கிற கட்சிகளே வந்து, அதாவது பெரிய பெரிய கட்சிகள் திமுக, ஏடிஎம்கே, பாஜக இந்த மாதிரி கட்சிகளே வந்து அரசியலில் எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்கன்னா அவங்களே பாருங்க மின்னல் வேகத்தில் செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா தொண்டன்லேருந்து தலைவன்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா மின்னல் வேகத்தில் செயல்பட்டு, அதாவது வந்து எவ்வளவு வந்து சீக்கிரமாக மக்களில் வந்து ரீச் பண்ண முடியும், நம்மளுடைய கொள்கைகள் என்ன, நம்மளுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்க போகுது, இதெல்லாம் சொல்லி அவங்கள மக்களை வந்து கவர்ந்து ஓட்டை வந்து ஈர்க்கணும் அப்படின்ற, அதாவது பெரிய பெரிய கட்சிகளுக்கே இப்படி இது சுலபமான விஷயமா இல்லை. அப்போ நீங்கள் முதல் தடவையாக கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனே நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக 26 பார்க்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய சவால்கள் காத்திருக்கு. சவால்களை எல்லாம், இவ்வளோ பெரிய சவால்களை எல்லாம் நீங்கள் பார்க்காம கீர்த்தி சுரேஷோட வீட்டுக்கு போய் அவங்களுடைய தலப்பொங்கல் நீங்கள் கொண்டாடுறீங்கன்னா ரொம்ப கேலி கூத்தாக இருக்குது விஜய். நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் கவனம் கொள்ளணும். உங்களை வந்து நீங்கள், அதாவது வந்து வந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கணும். எப்படி சினிமாவில் உங்களை தளபதின்னு கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி அரசியலையும் நீங்கள் கொண்டாடக்கூடிய நபராக ஒரு தலைவராக இருக்கணும். அப்படின்னா முதலமைச்சர் பதவிக்கு வந்து தான் தலைவராக இருக்கணும் இல்லை, முதலமைச்சர் பதவிக்கு வராமே பெரிய தலைவராக உங்களை பார்க்கலாம் மக்கள். அந்த அளவுக்கு உங்களோட செயல்பாடுகள் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்துங்க. மற்றவங்கள பேச்சை கேட்காதீங்க. என்ன நடக்குது, உங்கள் சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள், தெளிவடைங்க. நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும். நல்ல எண்ணங்களோடு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய எண்ணங்களுக்கு பாராட்டுக்கள். ஆனால் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்படிதான் என்னுடைய கருத்து. இந்த ஆடியோலேயே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்குது. முதல் நாள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அட்வைஸ்லாம் கேட்டு அது நடக்கிற மாதிரி என்கிட்ட சொல்லுவார். மறுநாள் பார்த்தீங்கன்னா அவரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவரே ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவார். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்லதாக முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வைக்கிறார் இல்லையா? அதாவது சொந்தமான அறிவு வந்து இவ்வளவு சீக்கிரம் விஜய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அரசியல் பற்றி அரசியல் அறிவு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ தான் உள்ளே வந்திருக்கிறாரு. 1ஆம் நம்பரில் நிற்கிறாரு. அது இன்னும் நிறைய கவுண்டிங்ஸ் போக வேண்டியிருக்கு. பல வருஷங்களை கடக்க வேண்டியிருக்கு. இதில் வந்து அதாவது வந்து பல சூழ்ச்சி வலைகள் இவர் பின்னாடி பின்னப்படும். எல்லாத்தையும் இவர் ஜெயிக்க வேண்டியிருக்கு. பல தடைகளை மீறி தான் அவருடைய இலக்கு முதலமைச்சர் நாற்காலியில் இந்த நாட்டை ஆள்ற இடத்துக்கு போய் உட்கார முடியும். அது இன்னைக்கு நடக்குமா, நாளைக்கு நடக்குமா, எப்போ நடக்கும்ன்றது யாராலையும் டிசைட் பண்ண முடியாது. இவர் வந்து தன்னையை வந்து, அதாவது வந்து வயசுக்கேற்ற மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள். அதே மாதிரி இவர் வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டார். அதுக்கான மெச்சூரிட்டியை இவர் வந்து வளர்த்துக்கணும், அறிவை வளர்த்துக்கணும், நாலேஜை வளர்த்துக்கணும், ஆளுமையை வளர்த்துக்கணும். முதல்ல விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கக்கூடாது. கீர்த்தி சுரேஷ் வீட்டில் போய் பொங்கல் கொண்டாடுற மாதிரி விளையாட்டு பிள்ளையாக இருக்கக்கூடாது. அரிசி அள்ளி போகிறது இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு ஆளுமையை வளர்த்துக்குங்க. நீங்கள் ஒரு ஆளுமையான தலைவராக உங்களை காட்டுறது எப்படி, நீங்கள் இப்படி விளையாட்டு பிள்ளையாக காட்டுறது எப்படி, மக்கள் உங்கள் மனசில் என்ன பதியும், ஓ இவர் இன்னும் விளையாட்டு பிள்ளையாக தான் இருக்காரா, இவரை நம்பி ஓட்டு போட்டால் எப்படி ஒரு நாட்டை காப்பாற்றுவாருங்கிற எண்ணம் மக்களுக்கு வராது. இயற்கையாக வருமே. உங்களோட ரசிகளை விட்டுருங்க. அவங்க வெறித்தனமாக அவங்க மேலே தாவி பாயிறாங்க, விட்டுருங்க. அவங்க ஓட்டு போடுவாங்க. ஆனால் உங்களோட ரசிகர் மட்டும் ஓட்டு போட்டால் பத்துமா? நீங்கள் முதலமைச்சராக வந்துட முடியுமா? நாட்டை ஆண்ட முடியுமா? அது நடக்கவே நடக்காது. அதாவது வந்து பொதுமக்கள், அதாவது காமன் ஓட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஓட்டு போடணும். அந்த காமன் ஓட்டர்ஸை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவங்களுடைய மனசில் என்ன, உங்களை பற்றி என்ன எண்ணங்கள் வரும் அப்படின்னு பாருங்கள். உங்களை பற்றி உயர்வான எண்ணங்களை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் பார்ப்பீங்களா, இல்லை இப்படி சீப்பான விஷயங்களை செஞ்சு சீப்பான ட்ரால் லிஸ்ட்டில் போய் சிக்க போகிறீங்களா? அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் விஜய். ரொம்ப நன்றி சார். விஜய் அவர்கள் தொடர்பாகவும் தாவேகா கட்சி தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.